ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 190. இந்த பகுதியில் 197வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். அது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 21வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 21. மரீச்சிதமனோ ஹம்ச சுபர்ணோ புஜகோத்தமக ஹிரண்யநாப சுதபௌ பத்மநாப பிரஜாபதிஹி. நாமம் 197. ஓம் சுதபசே நமக. இதற்கான பொருள்: உயர்ந்த அறிவை பெற்றவர், அடியார்கள் சிந்திக்கும் வடிவை ஏற்றவர் என்று இதற்கு பொருள். அது ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த காலம். காவிரி கரையில் உள்ள மணலில் சிறுவர்கள் கூடி விளையாடி கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து நிமிர்த்தி வைத்து, இவர்தான் நம் பெருமாள் என்று சொன்னார்கள். அந்த பெருமாளுக்கு பிரசாதமாக மண் உருண்டைகளையே எடுத்து நிவேதனம் செய்தார்கள் அந்த சிறுவர்கள். தங்களுடைய விளையாட்டு பார்ப்போரின் கண்களுக்கு கோவிலில் நடைபெறும் நித்திய பூஜையைப் போலவே தெரிய வேண்டும் என்று கருதினார்கள் அந்த சிறுவர்கள். அதனால் ஒருவன் அர்ச்சகரை போலவும், ஒருவன் மடப்பள்ளி சமையல்காரரை போலவும், சிலர் வேதம் ஓதுவோரை போலவும், சிலர் ஆழ்வார் பாசுரங்களை ஓதுவோர் போலவும், சிலர் ஸ்ரீ பாதம் தாங்கிகள் போலவும், இப்படி பலவாறாக வேடமிட்டு கொண்டார்கள். அந்த சிறுவர்களில் ஒருவன் கோயிலில் முதல் மரியாதைகளை பெறும் ராமானுஜரை போல காவியுடை அணிந்து கொண்டான். கோவிலில் பிரசாத நிவேதனம் ஆனவுடன் அர்ச்சகர், ஜீயரே வாரும் என்று ராமானுஜரை முதல் மரியாதை பெற்றுக்கொள்வதற்காக அழைப்பது வழக்கம். அதுபோலவே இங்கேயும் அர்ச்சகர் வேடம் அணிந்திருந்த சிறுவன் ராமானுஜர் வேடம் அணிந்திருந்த சிறுவனை பார்த்து, ஜீயரே வாரும் என்று அழைத்தான். அப்போது தற்செயலாக அங்கே வந்த ராமானுஜர் ஜீயரே வாரும் என்ற குரலை கேட்டு அடியேன் தாசன் என்று சொல்லிக்கொண்டு ஓடி வந்தார். பகவத் பிரசாதம் என்று சொல்லி மண் உருண்டையை அந்த சிறுவன் ராமானுஜரிடம் தந்தான். ஆஹா, நான் பெற்ற பாக்கியம் என்று சொல்லி கண்ணில் ஒற்றிக்கொண்டு மண் உருண்டை பிரசாதத்தை பெற்றுக்கொண்டார் ராமானுஜர். அவரின் சீடர்கள், அதாவது ராமானுஜரின் சீடர்கள், இந்த காட்சியை கண்டு திகைத்து போனார்கள். என்ன சுவாமி இது, மண் உருண்டையை போய் பிரசாதம் என்று சொல்லி வாங்கிக் கொள்கிறீர்களே என்று ராமானுஜரிடம் கேட்டார்கள் அவருடைய சீடர்கள். அப்போது, இதை மண் உருண்டை என்று சொல்லாதீர்கள், இது பெருமாள் அமுது செய்த பிரசாதம். பெருமாளின் வாய்க்கு செல்வதற்கு முன்னால் வாழைப்பழம், மாதுளம்பழம், திராட்சை பழம் என பிரித்து சொல்லலாம். ஆனால் எப்போது அவரிடம் சென்று திரும்பி வந்துவிட்டதோ அதன் பிறகு அனைத்துமே பிரசாதம்தான். அதில் எந்த வேறுபாடும் இல்லை, மாற்றமும் இல்லை. இந்த மண் உருண்டையுமே பிரசாதம்தான் என்று சொன்னார் ராமானுஜர். அப்போது அந்த சீடர்கள் சொன்னார்கள், சுவாமி, முதலில் அங்கு இருப்பவர் பெருமாளே இல்லை. விளையாட்டு குழந்தைகள் ஒரு கல்லை வைத்து அதற்கு நிவேதனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகத்துக்கா நிவேதனம் செய்தார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ராமானுஜர் சொன்னார், சீடர்களே, உங்களுக்கு கீதை தெரியாதா? ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம். அதாவது, என் பக்தர்கள் எந்த வடிவில் என்னை வழிபடுகிறார்களோ அந்த வடிவில் நான் வந்து அவர்களுக்கு அருள் புரிவேன் என்று கண்ணனே கூறியுள்ளனே. பொய்கையாழ்வாரும் முதல் திருவந்தாதியில் 44வது பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமர் உகந்தது எப்பேர் மற்ற பேர் தமர் உகந்து, எவ்வண்ணம் சிந்தித்து இமையாது இருப்பரே அவ்வண்ணம் ஆழியான் ஆம் என்று பாடியுள்ளாரே. இதில் ஆழ்வார் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா? தொண்டரடி பொடியாழ்வாரின் சீடனாக வந்து பொற்கிண்ணத்தை கொடுத்து அவரை தேவதேவியின் இல்லத்துக்கு அனுப்பியது. புரந்தரதாசரின் சீடனாக வந்து தண்டனையை ஏற்றது.
ஏகநாதருக்கு ஒரு மாமாங்கம் தொண்டு செய்தது. ஜெயதேவர் வடிவில் வந்து பாகவதம் எழுதியது. இப்படி பற்பல அடியார்கள் உகந்த உருவத்தை தன் உருவமாக ஏற்றுக்கொண்டிருப்பான். அவர்கள் உகந்த திருநாமத்தை தான் ஏற்பான். தொண்டர்கள் மகிழ்ச்சியுடன் எந்த விதத்தில் ஓயாமல் சிந்தித்திருக்கிறார்களோ அவ்வண்ணமே சக்கரபாணி ஆகிவிடுவான் என்று சொல்கிறார் தானே. இப்படி பொய்கை ஆழ்வார் சொன்னது போலவே அடியார்கள் எந்த வடிவில் பெருமாளை வழிபட விரும்புகிறார்களோ அந்த வடிவில் அவர்களுக்கு அவர் காட்சி தருகிறார் என்பதை தான் கண்ணனும் ஆழ்வார்களும் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கும் போது அந்த சிறுவர்கள் தங்கள் பிஞ்சு மனதில் பக்தியோடும் இந்த கல்லில் பெருமாள் உள்ளார் என்ற நம்பிக்கையோடும் பூஜை செய்கையில் அந்த கல்லில் பெருமாள் இருப்பாரா மாட்டாரா என்று கேட்டார் தன்னுடைய சீடர்களை பார்த்து ராமானுஜர். அப்போது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். நிச்சயம் இருப்பார் சுவாமி என்று கூறினார்கள். அப்படியானால் நீங்களும் சென்று பிரசாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொன்னார் ராமானுஜர். தபஸ் என்றால் சிந்தனை என்று பொருள். சுதபா என்றால் அறிவை வடிவெடுத்தவர் என்று பொருள். அடியார்கள் தன்னுடைய விஷயமாக கொள்ளும் அறிவையே தனது வடிவமாய் கொள்வதால் திருமால் சுதபாகா என்று அழைக்கப்படுகிறார். இந்த 197வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நாம் விரும்பிய நற்பலன்களை நம்முடைய விருப்பப்படியே திருமால் அருள்வார். அடுத்த நாமம் 198. ஓம் பத்மநாபாய நமக. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப பெருமாளை ஏன் 3 வாயில்களில் தரிசிக்கிறோம்? இதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.